கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழக அரசை நடத்தி வருகிறார் என்று அரசு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கருத்துக்கு அரசு கூடுதல் வழக்கறிஞர் ரவீந்திரன் இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், அரசு தரப்பு வழக்கறிஞர் கொடுத்த விளக்கங்கள் என்னென்ன? எழுத்தாளர்களுக்கான கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கீட்டை ரத்து செய்ததை எதிர்த்து கவிஞர் வைரமுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு இன்று காலை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது வைரமுத்து தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏற்கனவே பெண் IPS அதிகாரி திலகவதிக்கு வீடு ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை நீங்கள் தான் விசாரித்து அவருக்கு திலகவதிக்கு வீடு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தீர்கள். அப்போது இதற்கு சம்மதம் தெரிவித்த தமிழக அரசு அதன் பிறகு அந்த ஒரு உத்தரவை எதிர்த்து மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்தார். இதை கேட்ட நீதிபதி இன்று காலை இது IAS அதிகாரியுடைய செயல், IAS அதிகாரிகளுக்கு இணையான ஒரு அரசாங்கம் நடத்தி வருகிறார்கள், இது கண்டனத்துக்குரியது தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் எழுத்தாளருக்கு வீடு ஒதுக்கீடு செய்வது என்பது உணர்வுபூர்வமான விஷயம், இது IAS அதிகாரி தெரியாது, அவர்கள் அதிகார துறையில் செயல்படுவார்கள், கலைஞர் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் என்று தெரிவித்து அந்த வழக்கை வைரமுத்து தொடர்ந்த வழக்கை இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு தள்ளி வைத்தார். அந்த வழக்கு தான் தற்போது விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே திலகவதிக்கு வீடு ஒதுக்க வேண்டும் என்ற அந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை இன்று விசாரித்த 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த உத்தரவு ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பித்ததாக தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் தெரிவித்தார். அது மட்டுமில்லாமல் இன்று காலை நீதிபதி தெரிவித்த கருத்துக்கும் விளக்கம் அளித்தார். அதாவது தமிழகத்தில் தற்போது IAS அதிகாரியுடைய அரசாங்கம் நடத்தவில்லை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழகத்தை அரசாங்கம் நடத்தி வருகிறார். எனவே இன்று காலை நீங்கள் கொடுத்த அந்த தெரிவித்த கருத்துக்கு இதுதான் தன்னுடைய பதில் என்று தெரிவித்தார். நீதிபதியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விளக்கத்திற்கு தன்னால் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க முடியாது என்று தெரிவித்து வைரமுத்து தாக்கல் செய்த இந்த மனு தொடர்பாக 4 வாரங்களில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.